வேப்பாடி ஆற்றின் குறுக்கே அணை அமைத்து 9 ஏரிகளுக்கு நீர்ப்பாசனம் ஏற்படுத்தும் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி திமுக வேட்பாளர் பழனியப்பன் பிரத்யேக பேட்டியளித்திருக்கிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கை பிரகாசமாக இருக்கிறது, நல்ல அறிக்கையாக இருக்கிறது. அதே போல களத்தில் எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவது உறுதி. நம்முடைய பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி பிரிவில் காளிக்கரும்பு சாலை ஒன்று இருக்குது. காளிக்கரும்பு சாலை அந்த மிட்டார் ரிலீஸ் காளிக்கரும்பு சாலை ஒன்று இருக்குது. அது ஒரு அனுமதி கிட்டத்தட்ட வாங்கியாச்சு. அதுபோல் இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு 90% இந்த பணி முடிஞ்சிச்சு. அதுபோல் இந்த திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக நான் பாடுபடுவேன். அதே போல் கடத்தூரில் ஒரு யூனியனாக பிரிஞ்சிருக்கு. அந்த யூனியனாக பிரிஞ்சதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேளாண்மை உற்பத்தி மையம், ஒரு யூனியனுக்கு ஒரு சென்டருக்குன்றது ஒரு இது. அதே மாதிரி கடத்தூரில் ஒரு ஃபயர் ஸ்டேஷன் ஒன்று அமைக்கிறதுக்காக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய வேப்பாடி ஆற்றின் குறுக்கே கிட்டத்தட்ட 9 ஏரிங்களுக்கு தண்ணி போகிற மாதிரியான ஒரு திட்டம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஸ்டேஷனு, அப்புறம் தருமபுரியில் ஒரு செட்டிக்காரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அமைச்சராகும் போது கொண்டு வந்தேன். இது போன்ற நல்ல திட்டங்களை செய்வதற்கு நான் நிச்சயமாக இருப்பேன். சட்டமன்றத்தில் இவங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் சட்டமன்றத்தில் அவர் குரல் கொடுத்து இந்த பகுதி மக்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து குரல் கொடுத்து சட்டமன்றத்திலும் என்னுடைய குரல் நிச்சயமாக ஒலிக்கும்.